3 ஆண்டுகளில் இந்தியாவை சுற்றி 3 அண்டை நாடுகளில் மக்கள் போராட்டத்தில் அரசாங்கம் கவிழ்ந்தது குறித்து பார்க்கலாம். மூன்று ஆண்டுகளில் இந்தியாவை சுற்றி 3 அண்டை நாடுகளில் மக்கள் போராட்டத்தில் அரசாங்கம் கவிழ்ந்தது குறித்து பார்க்கலாம். ஜூலையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய இலங்கையில் விலைவாசி உயர்வால் விழி பிதுங்கி பட்டினியால் வாடிய மக்கள் நடத்திய போராட்டத்தில் அதிபர் மாளிகையை கைப்பற்றினர். மக்கள் மனித சுனாமியாக எழுந்ததும் வெளிநாட்டுக்கு ஓட்டம் பிடித்த இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்தார். ஆகஸ்டில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தால் வங்கதேசம் பற்றி எரிந்தது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் பிரதமர் இல்லத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட வேளையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்கு நாடு திரும்பினார். இப்போது நேபாளத்தில் ஜென்சீக்கள் போராட்டத்தால் அரசாங்கம் கவிழ்ந்துள்ளது. 26 சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஜென்சீக்கள் போராட்டம் வன்முறையாக மாறி KP சர்மா ஒலி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சமூக வலைதள தடைக்கு மட்டுமல்ல, ஊழலுக்கு எதிராகவும் நேபாள மக்கள் குரல் எழுப்பினர். இறுதியாக இலங்கை வங்கதேசம் போல நேபாளத்திலும் பிரதமர் இல்லம் சூறையாடப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.